ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் குடும்பம் சேனலில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற ஸ்வீட் சோமாஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 3 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் 1.5 கப்பு கோதுமை மாவு 1.5 கப்பு மைதா மாவு கூட சேர்த்துக்கோங்க. இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து ஃபஸ்ட்டு புட்டு மாவு கன்சிஸ்டன்சிக்கு நெய் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி விரவி விட்டுக்கோங்க. மாவு எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை மீடியம் சைஸ்க்கு பிணைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ மாவு பிணைஞ்சாச்சு. மேலே ட்ரை ஆகாமல் இருக்க கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, உடனே பண்ணிடலாம். ஸ்டஃபிங்காக பூர்ணம் ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி டெசிகேட்டட் கோகோனட் எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டில் இருந்தனால நான் இதை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நார்மல் தேங்காவை துருவி கடாயில் ஈரம் போக வறுத்து எடுத்துக்கோங்க. இதுலேயுமே கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க, இல்லைன்னா வச்சு சாப்பிட முடியாது, டக்குன்னு ஸ்பாயில் ஆயிரும். வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா பூரணத்தை எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அதனால் எக்ஸ்ட்ரா போடுறது ரொம்ப நல்லது. ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப்பு தேங்காய் துருவலை தனியாக வச்சுருங்க. ஒரு மிக்சி ஜாரில் 1 கப்பு பொரிகடலைக்கு 1.25 கப்பு சுகர் சரியாக இருக்கும். இந்த அளவு மீடியமாக இருக்கும். இன்னுமே ஸ்வீட் வேணும்னு நினச்சிங்கன்னா 1.5 கப்பு கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி, 15 பாதாம் பருப்பு சேர்த்துக்கிறேன். நட்ஸ் சேர்த்தோன்னா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சிலருக்கு டவுட் இருக்கும், வெறும் கோதுமை மாவில் மட்டும் பண்ணலாமா அப்படின்னு. பண்ணோன்னா நம்ம பூரி மறுநாள் வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் மைதா கண்டிப்பாக சேர்த்தே ஆகணும். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க கலவையை தேங்காய் துருவலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க, மாவு இந்த மாதிரி இருக்கணும். இப்போ மாவு பூரணமும் ரெடியாக இருக்குது. சோமாஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி தின்னா உருட்டிக்கோங்க. சோமாஸ் அச்சில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எண்ணெய் தடவிட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை உள்ளே வச்சுருங்க. பூரணம் நிறைய வச்சா தான் நல்லாயிருக்கும். அதனால் 2 ஸ்பூன் வச்சுக்கிறேன். உள்ளே வச்சுட்டு சைடில் தண்ணியை இந்த மாதிரி வச்சு சீல் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். ஒரு வேளை அச்சு இல்லைன்னா சும்மா கையால் மடக்கி விட்டு டிசைனுக்காக ஸ்பூனை வச்சு சீல் பண்ணிடுங்க. இப்போ எல்லாமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ 1 by 1 ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துடலாம். என்னோடய பாட்டி ஒரு மெத்தடில் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பூரணம் யாராவது ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கசகசாவை லைட்டாக வறுத்துட்டு சுகர் ஏலக்காய் மட்டும் சேர்த்து ஒரு பூரணம் ரெடி பண்ணுவாங்க. அது பார்த்திங்கன்னா அது ஜவு மிட்டாய் மாதிரி இருக்கும். சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்வீட் சமோசா ரெடி ஆயிடுச்சு. நம்ம பண்ண அளவுகளில் கிட்டத்தட்ட 35 சமோசா வரும். ஏர்டைட் பாக்ஸில் வச்சுட்டிங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்னஸ் மாறாமல் முறுமுறுன்னு இருக்கும். கண்டிப்பாக ஒரு சோமாசா அது எடுக்க முடியாத மாதிரி நமக்கு டென்ஷன் ஆகும். அந்த மாதிரி டைமில் நமக்கு தெரிஞ்ச டிசைனை இம்ப்ளிமெண்ட் பண்ணி விட்ருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்தியன் குடும்பம் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.